அறிவியல்ல டயன் ஃபாசியோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். டயன் ஃபாசி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபீமேல் பிரைமட்டாலஜிஸ்ட் அண்ட் கன்சர்வேஷனிஸ்ட். இவங்க 1932 ஜனவரி 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இருந்தாலும் இவங்க 1954ஆம் ஆண்டு அந்த கலிஃபோர்னியாவுடைய சான் ஹோசேல இருக்கிற சான் ஹோசே ஸ்டேட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் பேச்சுலர்ஸ் டிகிரியை பெற்றாங்க. அதை தொடர்ந்து டயன் ஃபாசி ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1963ஆம் ஆண்டு இவங்களுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்க ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற கென்யா, ஜிம்பாப்வே போன்ற நாடுகளுக்கு பயணம் பண்ணாங்க. அப்போ தான் இவங்களுக்கு விலங்குகளின் மீது இருந்த ஆர்வமானது வெளிப்பட தொடங்கி இருந்தது. அதாவது இவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குதிரைகள் போன்ற விலங்குகளை ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இதே சமயம் இவங்க லூயிஸ் லேக்கி அப்படின்ற ஒரு கென்யன் பிரிட்டிஷ் பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது மானுட ஆராய்ச்சியாளர், பழங்கால மானுட ஆராய்ச்சியாளர், அவரை சந்திச்சாங்க. அதே சமயம் ஜேன் குடால் அப்படின்ற இன்னொரு இங்கிலீஷ் ஜுவாலஜிஸ்ட், அவங்களும் ஒரு பெண், அவங்களையும் இவங்க சந்திச்சாங்க. அதே மாதிரி பைருட்டே கால்டிகஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு லித்வேனியன் கெனடியன் ஜுவாலஜிஸ்ட் அண்டு பிரைமட்டாலஜிஸ்ட், அவங்களையும் இவங்க சந்திச்சாங்க. அவங்களும் ஒரு பெண் தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஆப்பிரிக்காவில் சந்திச்சாங்க. அப்போ தான் லூயிஸ் லேக்கி அப்படின்ற அந்த மானுட ஆராய்ச்சியாளர், அவர் பிரைமேட்ஸ் ஆராய்ச்சி பண்ணணும், குறிப்பாக கிரேட் ஏப்ஸ் அப்படின்ற பெரிய பெரிய குரங்கு இனங்களை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரையும் கேட்டுக்கிட்டாங்க. இந்த 3 பேருமே அதுக்கு ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. இதன் காரணமாக ஜேன் குடால் அப்படின்ற அந்த ஒரு பெண், அவங்க அந்த ஜிம்பான்சிஸ் அப்படின்ற அந்த குரங்கு இனத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த பைருட்டே கால்டிகஸ் அப்படின்ற பெண், அவங்க உராங்கொட்டான் அப்படின்ற குரங்கு இனத்தை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டயன் ஃபாசி, இவங்க கொரிலாஸ், குறிப்பாக மவுண்டன் கொரிலாஸ், மலை கொரிலாக்களை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1966 இந்த காலகட்டத்தில் டயன் ஃபாசி ஒரு குழுவை அழைச்சிட்டு நேராக ருவாண்டா அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க. இது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ருவாண்டாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வேல்கனோஸ் நேஷ்னல் பார்க், அங்கே இவங்க ஒரு கரிசோக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி மையத்தை 1967 செப்டம்பர் 24 அன்னைக்கு நிறுவினாங்க. நிறுவிட்டு அங்கே இருந்தபடியே டயன் ஃபாசி அங்கே இருக்கக்கூடிய மலை கொரிலாக்களை ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. பொதுவாக அந்த காலத்திலலாம் கொரிலாக்களானது ரொம்பவும் ஆக்ரோஷமானது அப்படின்னு, மூர்க்கத்தனம் மிக்கது, அதாவது அக்ரெசிவாகவும் ஃபெரோசியஸாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஸோ அப்போ டயன் ஃபாசி கொரிலாக்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொரிலாக்களை நேரடியாக போய் ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்றது சவால் நிறைந்த விஷயம். ஏன்னா கொரிலாக்கள் தன்னுடைய சோசியல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே, அந்த சோசியல் குரூப்ஸுக்குள்ளே மனிதர்களை அனுமதிக்காது, விரட்டி அடிச்சிடும் அல்லது அது ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ அவைகளை அந்த கொரிலாக்களை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அந்த கொரிலாக்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஹாபிடேஷன் அப்படின்ற ஒரு முறையை பின்பற்றணும் அப்படின்னு டயன் ஃபாசி முடிவு செய்கிறாங்க. ஹாபிச்சுவேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த கொரிலாக்களினுடைய அந்த நடத்தை அதை அப்படியே பிரதிபலிக்கணும், மிமிக்ரி பண்ணணும் அப்படின்னு டயன் ஃபாசி நினச்சாங்க. ஸோ அந்த கரிசோக் ரிசர்ச் சென்டரில் இவங்க ஆய்வு செய்ய ஆரம்பித்தோடனே தினந்தோறும் போய் கொரிலாக்களை போய் பார்க்குறது, அந்த கொரிலாக்கள் எப்படிலாம் நடந்துக்குதோ அந்த மாதிரிலாம் டயன் ஃபாசி நடந்துக்கிட்டாங்க. உதாரணமாக கொரிலாக்கள் ஸ்க்ராச்சிங் பண்ணால், சொரிஞ்சுக்கிட்டா, இவங்களும் இவங்களுடைய உடம்பை சொரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொரிலாக்கள் போய் எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு மரத்தை சுரண்டுறது அல்லது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி செஞ்சால் அதே மாதிரி டயன் ஃபாசியும் செஞ்சாங்க. அதுலேயும் குறிப்பாக இலைகளை எடுத்து சாப்பிடாம இலைகளை சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு பிஹேவியரை காட்டினாங்க. அதுக்கப்புறமா கொரிலாக்கள் எந்த மாதிரி சத்தம் போடுதோ அதே மாதிரி டயன் ஃபாசியும் சத்தம் போட்டாங்க. இப்படிலாம் பண்ணுறதன் மூலமாக அந்த கொரிலாக்கள் தன்னுடைய சோசியல் குரூப்ஸுக்குள்ளே டயன் ஃபாசியை அனுமதிச்சது. ஏன்னா டயன் ஃபாசியும் அவங்களுடைய நடத்தை போலவே, அந்த கொரிலாக்களினுடைய நடத்தை போலவே இவங்களுடைய நடத்தையும் இருந்தனால டயன் ஃபாசியை அந்த கொரிலாக்களை அனுமதிச்சது. ஸோ ரொம்ப கிட்ட இருந்தே டயன் ஃபாசியை கொரிலாக்களை கவனித்து வந்தாங்க. அப்போ தான் கொரிலாக்களானது அக்ரெசிவானதோ ஃபெரோசியஸ் ஆனதோ, அதாவது
ரொம்ப வந்து ஆக்ரோஷமானதோ மூர்க்கத்தனமானதோ கிடையாது. கொரில்லாக்கள் வந்து ஜென்டிலாக வந்து அணுகுது. அதாவது கொரில்லாக்கள் குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாக்குது, குடும்பத்துக்குள்ளே எப்படி அன்பு செலுத்துது, அது எல்லாத்தையும் டயன் ஃபாசி வந்து கவனித்து அதை டாக்குமெண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி கிட்ட இருந்து கொரில்லாக்களை பார்க்கறதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக கொரில்லாக்களினுடைய சில விஷயங்கள், அதில் கொரில்லாக்களினுடைய நடத்தை அடங்கும். நடத்தையிலேயே பார்த்தோம்னா கொரில்லாக்கள் வந்து எப்படி வந்து வோக்கலைசேஷன்ஸ் பண்ணுது, அதாவது எப்படி சத்தமிடுது, எப்படி ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளுது, அது பற்றி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா கொரில்லாக்களினுடைய உணவு முறைகள் எப்படி இருக்குது, எதை வந்து சாப்பிடுது கொரில்லாக்கள், அதை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அதை தொடர்ந்து கொரில்லாக்களினுடைய ரீசைக்கிள் நியூட்ரியன்ஸ் பற்றியும் ஆய்வு செஞ்சாங்க. அதாவது எந்த மாதிரியான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை கொரில்லாக்களானது சாப்பிடுது, அது பற்றியெல்லாம் டயன் ஃபாசி வந்து ஆய்வு செஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் டயன் ஃபாசி வந்து கவனிச்சாங்க. அதாவது கொரில்லாக்களினுடைய ஒரு குணம் இருக்கு, அது வந்து இயற்கையின் ஒரு மூர்க்கத்தனமான அல்லது ரொம்ப மோசமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்ஃபான்டிசைட் அப்படின்றது. இது என்னன்னா, குரங்குகள், பெரிய பெரிய கொரில்லாக்கள் வந்து தன்னுடைய அந்த சோசியல் குரூப்புகளே இருக்கக்கூடிய சில குட்டி கொரில்லாக்களை வந்து கொலை செய்யும். அது எதனால் செய்யுது அப்படின்றத டயன் ஃபாசி வந்து பார்த்தாங்க. அது எதனால் செய்யும் அப்படின்னா, பொதுவாக ஒரு கொரில்லாவினுடைய ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா, அந்த கொரில்லா குரூப்புக்குள்ளே ஒரு ஆண் கொரில்லா தான் வந்து தலைமை தாங்கும். அந்த ஆண் கொரில்லா தலைமை தாங்கும்போது அது வயசாகி இறந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த தலைமை இடத்தை இன்னொரு ஆண் கொரில்லா வந்து அடையும். அப்படி அடையக்கூடிய அந்த ஆண் கொரில்லா வந்து ஏற்கனவே இருந்த குட்டிகள், அதாவது ஏற்கனவே தலைவனாக இருந்து இறந்து போன அந்த கொரில்லாவினுடைய குட்டிகளை வந்து கொலை செய்யும். அது கொலை செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ எக்ஸ் அப்படின்ற ஒரு கொரில்லா இருக்குது, அது ஆண் கொரில்லா அப்படின்னு வச்சுக்குவோம். ஒய் அப்படின்ற இன்னொரு பெண் கொரில்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த எக்ஸ் அப்படின்ற கொரில்லா தான் அந்த பெரிய கொரில்லாவினுடைய அந்த சோசியல் குரூப்புக்கே ஹெட்டு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸ் அப்படின்ற கொரில்லாவுக்கும் ஒய் அப்படின்ற இன்னொரு பெண் கொரில்லாவுக்கும் சில குட்டிகள் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த எக்ஸ் அப்படின்ற அந்த தலைமை தாங்கின ஆண் கொரில்லா வந்து இறந்து போயிருச்சு அப்படின்னா, அப்போ அந்த ஒய் அப்படின்ற அந்த பெண் கொரில்லா கூட உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு இன்னொரு இசட் அப்படின்ற கொரில்லா வந்து இப்போ தலைமை இடத்தை தாங்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ தலைமை, அதாவது ஹெட்டாக வந்து மாறுது. அந்த சோசியல் குரூப்புக்கு ஹெட்டாக மாறின உடனே அந்த இசட் அப்படின்ற கொரில்லா அந்த ஒய் அப்படின்ற பெண் கொரில்லா கூட உடல் உறவு இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். அப்படி இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதுன்னா இந்த ஒய் அப்படின்ற பெண் கொரில்லா அதுக்கு ஏற்றுக்காது. ஏன்னா அந்த ஒய் அப்படின்ற பெண் கொரில்லாவுக்கும் ஏற்கனவே எக்ஸ் அப்படின்ற ஆண் கொரில்லாவுக்கும் குட்டிகள் இருக்குது. அந்த குட்டிகளுக்கு அந்த ஒய் அப்படின்ற பெண் கொரில்லாவானது பால் கொடுத்துட்ருக்கும். அப்படி பால் கொடுக்கறனால அந்த கொரில்லா வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகாது. இதனால அந்த பெண் கொரில்லா மற்றும் அந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே அந்த தலைமை தாங்கின அந்த ஆண் கொரில்லாக்கும் பிறந்த குட்டிகளை இந்த இசட் அப்படின்னு புதுசாக தலைமை தாங்க வந்த அந்த ஆண் கொரில்லா வந்து கொலை செய்யும். கழுத்தை நெரிச்சு கொள்வது, அடித்து கொள்வது, கடிச்சு கொள்வது, இந்த மாதிரி கொன்னுரும். கொல்லும்போது அந்த ஒய் அப்படின்ற பெண் கொரில்லா வந்து தடுக்கும். ஆனால் தடுத்தாலும் அதை வந்து தடுக்க முடியாது. ஏன்னா அந்த சோசியல் குரூப்புக்கே ஹெட்டாக வரக்கூடிய அந்த ஆண் கொரில்லா தான் வந்து அந்த குரூப்லேயே பலம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் தடுக்க முடியாது, அது கொன்னுரும். கொன்ன பிறகு சில நாட்கள் அது வந்து அந்த ஒய் அப்படின்ற கொரில்லா பால் கொடுக்காமலே இருக்கிறனால அது மறுபடியும் இனப்பெருக்கத்துக்கு தயாராகி இசட் அப்படின்ற கொரில்லா கூட இணைஞ்சு அடுத்து புதுசாக வந்து கொரில்லா குட்டிகள் வந்து பிறந்து அது ஒரு சோசியல் குரூப்பாக மாறும். ஸோ இந்த மாதிரி அது ஒரு ஃபேமிலியாக மாறிடும். இந்த மாதிரி நடத்தி தான் இன்ஃபான்டிசைடு அப்படின்றது. அது வந்து வயசாகி ஒரு ஆண் கொரில்லா வந்து இறந்து போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடிய கொரில்லா இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு கொரில்லா அந்த ஒரு ஹெட்டை வந்து கொன்னுட்டு கூட அல்லது தோக்கடிச்சு கூட அந்த குரூப்போடைய ஹெட்டாக மாறி இதே மாதிரி இன்ஃபான்டிசைடு அப்படின்ற சிசு கொலையில் ஈடுபடும். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்து செய்யும். இதுதான் வந்து இன்ஃபான்டிசைடு அப்படின்ற ஒரு பிஹேவியர். இது ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. அதை டயன் ஃபாசி வந்து கவனித்து அதையும் நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஒரு குரூப்லேயே இவங்க வந்து நான் சொன்னேன் ருவாண்டா அப்படின்ற கண்ட்ரியில் தான் ஆய்வு செய்கிறாங்க. வால்கனோஸ் நேஷ்னல் பார்க்கில் தான் இந்த கேரிசோக் ரிசர்ச் சென்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற மலைகளில் தான் இவங்க இருக்கக்கூடிய மலை கொரில்லாக்கெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அது பெரிய மவுண்டன் ஃபாரஸ்ட். ஸோ அப்படி அவங்க ஆய்வு செய்யும்போது ஒரு கொரில்லா, அந்த குரூப்லேயே ஒரு கொரில்லாவை இவங்க பார்த்தாங்க. அதுக்கு டிஜிட் அப்படின்னு பேரிட்டாங்க. ஏன்னா அந்த கொரில்லாவினுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விரல், வலது கையில் இருந்த ஒரு விரல்
விரல் வந்து இல்லாமல் இருந்தது. விரல் இல்லை அப்படின்னா டிஜிட் அப்படின்னு பேரிடலாம். ஸோ அந்த பேரை தான் டயன் ஃபாசி அந்த கொரில்லாவுக்கு வச்சாங்க. அந்த கொரில்லா வந்து என்னதான் விரல் இல்லைன்னா கூட அது ரொம்ப பலம் வாய்ந்ததாகவும் அந்த ஆண் கொரில்லா வந்து தன்னுடைய குடும்பத்தை அன்பாக பார்த்துக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஸோ அது கூட டயன் ஃபாசிக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டது. இதுக்கிடையில் 1976ஆம் ஆண்டு இவங்க பிஎஸ்டி பண்ணாங்க. இந்த கொரில்லாஸ் பற்றி படித்து குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இவங்க வந்து பிஎஸ்டி பண்ணாங்க. இருந்தாலும் இவங்க ருவாண்டாவில் இருந்தபடியே பிஎஸ்டி பண்ணி த பிஹேவியர் ஆஃப் கொரில்லாஸ் அப்படின்ற டைட்டிலில் த பேரி ஆஃப் மவுண்டன் கொரில்லாஸ் அப்படின்ற டைட்டிலில் இவங்களுடைய பிஎஸ்டி தீசஸ் ஆய்வு கட்டுரையை 1976 சமர்ப்பிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கொரில்லாக்களினுடைய நடத்தைகளை இவங்க தொடர்ந்து ஆய்வு செஞ்சு தான் வந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தாங்க. அதாவது 1977 முக்கியமான விஷயத்தை கவனித்தாங்க அப்படின்றத விட ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் நடந்தது. இந்த 1977ஆம் ஆண்டு போச்சர்ஸ் அதாவது வேட்டையாடுபவர்கள் அந்த டிஜிட் அப்படின்ற இவங்க அன்பு காட்டி நட்பா பழகின கொரில்லா அதை வந்து கொன்னுட்டு தலையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது டயன் ஃபாசிக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் டயன் ஃபாசி ஒரு முடிவு பண்ணுறாங்க, இந்த கொரில்லாக்களை அழிக்கக்கூடாது, கொரில்லாக்களை பாதுகாக்கணும். அதுக்காக டயன் ஃபாசி வந்து முடிவு செஞ்சு ஒரு குரூப்பை வந்து அழைச்சிட்டு அந்த ருவாண்டாக்கு மறுபடியும் வந்து போய் அதாவது இவங்க இருந்த இடத்துக்கு ஒரு குரூப்பை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்து அந்த கொரில்லாக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா வேட்டையாட வரக்கூடியவங்களை தடுக்கணும். ஸோ அந்த முயற்சியில் 1977 இருந்து டயன் ஃபாசி வந்து ஈடுபட்டு வந்தாங்க. வேட்டையாட வரக்கூடியவங்களை நேரடியாக எதிர்த்தாங்க. இவங்களுடைய குழுக்களை வச்சு அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள எதிர்த்தாங்க. மேலும் அவங்க வேட்டையாடுறதுக்காக குறிப்பாக வந்து ட்ராப்பாக வந்து வலை வைக்கிறது, இந்த மாதிரி கொரில்லாக்களை பிடிக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய ட்ராப்ஸ் எல்லாம் நேரடியாகவே போய் டயன் ஃபாசி வந்து அழிச்சாங்க அவங்களுடைய குரூப் கூட இணைஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் கான்சர்வேஷனில் டயன் ஃபாசி வந்து ஈடுபட்டு கொரில்லாக்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இதுக்கு பல எதிர்ப்புகளும் இருந்தது. அந்த போச்சர்ஸ் மத்தியிலையாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசாங்க சில அதிகாரிகள் மூலமாகவும் டயன் ஃபாசிக்கு சில எதிர்ப்புகள் இருந்தது. அது எதனால் அப்படின்ற சரியான அந்த தகவல் இல்லை. அது எதனால் வேணால் இருக்கலாம். குறிப்பாக அந்த கொரில்லாக்களை வேட்டையாடினா தான் அதனுடைய எலும்புகள் அல்லது அதனுடைய உடல் பாகங்கள் எதையாவது கொண்டு போய் விற்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களாக இருந்திருக்கலாம். அதை டயன் ஃபாசி தடுக்கிறனால அரசாங்க அதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் கூட மோதல் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் கடந்து டயன் ஃபாசி தொடர்ச்சியாக ஆக்டிவ் கான்சர்வேஷனில் ஈடுபட்டாங்க. இப்படி கான்சர்வேஷனில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் 1983ஆம் ஆண்டு டயன் ஃபாசி வந்து ஒரு ஒர்க்கையும் எழுதினாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த வேட்டையாடப்பட்டு இறந்து போன டிஜிட் அப்படின்ற கொரில்லாவினுடைய பேர்லையே டிஜிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பையும் இவங்க வந்து உருவாக்கினாங்க. உலகம் முழுவதில் இருந்தும் நிதி திரட்டி கொரில்லாக்களை பாதுகாக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை இவங்க மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ தான் அந்த 1983ஆம் ஆண்டு டயன் ஃபாசி வந்து கொரில்லாஸ் இன் த மிஸ்ட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஃபேமஸான புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இது உலகம் முழுவதிலும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக மாறினது. குறிப்பாக கொரில்லாக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கிறதுல ஒரு பவர்ஃபுல்லான டூலாகவே இந்த கொரில்லாஸ் இன் த மிஸ்ட் அப்படின்ற புத்தகமானது அமைஞ்சது. அதுக்கப்புறம் அதில் இவங்க வந்து பல விஷயங்களை எழுதியிருந்தாங்க. அதாவது இவங்க எப்படி கொரில்லாக்கள் கூட பழக ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் கொரில்லாக்களினுடைய நடத்தைகளை எப்படிலாம் கண்டறிஞ்சாங்க, அந்த நடத்தைகள் எல்லாம் என்ன, அதே மாதிரி கொரில்லாக்கள் வந்து எவ்வளோ அன்பு மிகுந்தது, ஸோ அத்தனையுமே அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. இது வந்து கொரில்லாக்கள் பற்றின மித்து, அதாவது கொரில்லாக்கள் அக்ரெசிவாக இருக்கும், ஃபெரோசியஸாக இருக்கும் அப்படின்ற மித்தை வந்து உடைச்சு கொரில்லாக்களும் வந்து அன்பு காட்டக்கூடியது தான் அப்படின்ற அந்த புரிதலை மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுவதிலும் இருந்து பெரிய நடவடிக்கை இந்த கொரில்லாக்களை காப்பாற்றணும் அப்படின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1985 டிசம்பர் 26 அன்னைக்கு டயன் ஃபாசி வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதாவது டயன் ஃபாசியோடைய தலையில் யாரோ ஆயுதத்தை எடுத்து பயங்கரமாக தாக்கியிருந்தாங்க. அவங்களுடைய மண்டவோட பிளந்திருந்தது. ஸோ டயன் ஃபாசி வந்து 1985 டிசம்பர் 26 அன்னைக்கு கொலை செய்யப்பட்டு இவங்களுடைய 53 வயசில் இறந்து போனாங்க. இவங்க இறந்து போனது அதே ருவாண்டாவில் இருக்கும்போது தான் இறந்து போனாங்க. இவங்களுடைய இடத்துல குடிசையில் இவங்க வாழ்ந்து வந்தாங்க. அப்போ தான் இறந்து போனாங்க.
அப்போ இவங்க வாழ்ந்த இருப்பிடத்தை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே பணம், நகை, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எல்லாமே அப்படியே தான் இருந்தது. அப்போ அதாவது இவங்க கொலை செய்யப்படுறதுக்கு காரணம் கொள்ளைக்காரங்க கிடையாது, இவங்களையே கொலை செய்யணும் அப்படின்னு யாரோ வந்திருக்கிறாங்க, அதனால தான் டயன் ஃபாசியை கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் டயன் ஃபாசிக்கு கீழே ஒர்க் பண்ண இவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இவரை இவங்களை வந்து கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகவல் பரவினது. ஆனால் அதெல்லாம் பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன்னா டயன் ஃபாசியை ஒன்று போச்சர்ஸ் கொண்டிருக்கணும், வேட்டையாடக்கூடியவங்க, ஏன்னா வாழ்நாள் முழுக்க அவங்கள எதிர்த்தாங்க கொரில்லாக்களை வேட்டையாட விடாமல், அல்லது அரசாங்க அதிகாரிகள் அவங்க தரப்பில் இருந்து கொண்டு இருக்கணும். இப்படி என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் உண்மையான தகவல் வந்து துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு வரைக்கும் கண்டறியப்படலை. இருந்தாலும் டயன் ஃபாசி தொடர்ச்சியாக அங்கே இவங்களுடைய வாழ்நாளை கழிச்சாங்க. அதனால் இவங்க இறந்த பிறகு அங்கே கொரில்லாக்கள் எல்லாம் இறந்தால் எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டதோ அதே இடத்துல டயன் ஃபாசியினுடைய உடலும் அடக்கம் பண்ணப்பட்டது. குறிப்பாக இவங்களுக்கு அன்புக்குரியதாக இருந்த டிஜிட் அப்படின்ற கொரில்லா எங்கே அடக்கம் செய்யப்பட்டதோ அதுக்கு பக்கத்திலேயே டயன் ஃபாசியோடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டது. அது அந்த கரிசோக் ரிசர்ச் சென்டர் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது குறிப்பாக அங்கே அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அங்கே தான் அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் தான் இவங்களுடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டது. ஸோ இப்படி முழுக்க கொரில்லாக்களுக்காக வாழ்க்கையை வாழ்ந்து இவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருந்தாங்க. இருந்தாலும் டயன் ஃபாசினால் நிறுவப்பட்ட டிஜிட் ஃபண்ட் அப்படின்ற அமைப்பு, அது இன்றைய காலகட்டத்தில் டயன் ஃபாசி கொரில்லா ஃபண்ட் இன்டர்நேஷனல் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்று வரைக்கும் இவங்க இறந்த பிறகும் கூட இவங்களுடைய ஆசை, இவங்க என்ன விருப்பப்பட்டாங்களோ அது இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருது அந்த கொரில்லா ஃபண்ட் இன்டர்நேஷனல் மூலமாக. குறிப்பாக கொரில்லாக்களை பாதுகாக்கிறது, கொரில்லாக்கள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்ணுறது. ஸோ அந்த நடவடிக்கைகள் இன்று வரை மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து டயன் ஃபாசி ஒரு பெண்ணாக இருந்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி டயன் ஃபாசியோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி, இவங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது, இவங்களுக்கு எப்படி விலங்குகள் மீது ஆர்வம் ஏற்பட்டது, இருந்தாலும் இவங்க ஏன் ஆக்குபேஷனல் தெரப்பி படித்தாங்க, அதை பற்றிலாம் இவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.